This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஷங்கரும் வெற்றிமாறனும் இணைந்து நடித்த படம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் சினிமாவில் நட்புக்காக பல நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகைகளும் இயக்குனர்களும் பல விஷயங்களை செய்து கொடுத்துள்ளார்கள். இதில் பெரும்பாலும் நடிப்பு பலர் படங்களை வெளியிடுவதற்கு உதவியுள்ளனர். பலர் படத்தின் கதை திரைக்கதைக்கு உதவியாளர்கள். அப்படி பல சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. இப்படி இருக்கும்போது தற்பொழுது தமிழ் சினிமாவில் மாபெரும் இயக்குநர்களாக வளர்ந்து நிற்கும் வெற்றிமாறன் மற்றும் ஷங்கர் ஆகியோர் இணைந்து ஒரு படத்தில் நடித்துள்ளார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? இதை குறித்து பார்ப்போம். பிரம்மாண்ட இயக்குனர் என்று அழைக்கப்படும் ஷங்கர், இவர் இயக்குனரும் விஜயின் அப்பாவுமான S.A. சந்திரசேகரிடம் பல ஆண்டுகளாக உதவியாளராக இருந்தவர். என்னிடம் உதவியாளராக இருந்தபோது, நீ தனியாக போய் படம் பண்ணு, உங்ககிட்ட அதற்கான அத்தனை தகுதியும் உள்ளது N.S.A. சந்திரசேகர் கூறியதற்கு, பரவாயில்லை சார், சினிமா குறித்து நான் இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொண்ட பின்னர் போகிறேன் சார் என ஷங்கர் பதில் அளித்ததாக S.A. சந்திரசேகர் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். இயக்குனர் ஷங்கரும் அந்த அளவிற்கு சினிமா மீது வெறி இப்பொழுது உள்ளது. அதாவது பிரம்மாண்டமான படங்கள் தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்லாமல் தென்னிந்திய சினிமாவிற்கு பெருமை தேடி தந்துள்ளது. இப்படி இருக்கும்போது இவர் பல படங்களில் நடித்துள்ளார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆமாம், ஷங்கர் உதவி இயக்குனராக இருந்தபோது வசந்தராகம் படத்தில் பிரிண்டிங் பிரஸில் வேலை பார்ப்பவராக நடித்துள்ளார். அதேபோல பூவும் புயலும் படத்தில் மாணவராக நடித்துள்ளார். சீதா படத்தில் ஒரு காட்சியில் நடித்துள்ளார். அதேபோல கடந்த 2022 ஆண்டு இறுதியில், அதாவது டிசம்பர் 27 ரிலீஸ் ஆன படம் காதல் வைரஸ். இயக்குனர் கதிர் இயக்கத்தில் வெளியான அந்த படம் திரைப்படம் என மற்றும் நிஜ வாழ்க்கை கதையை கதைக்களமாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம். அந்த படத்தில்தான் நடிகர் விஜயகுமார் மகள் ஸ்ரீதேவி இயக்குனர் கதாநாயகியாக அறிமுகமானவர். அந்த படத்தில் மறைந்த இயக்குனர் இமயம் K. பாலச்சந்தர் இயக்குனராக நடித்துள்ளார். அதேபோல் இயக்குனர் ஷங்கரும் அந்த படத்தில் இயக்குனராக நடித்துள்ளார். அதேபோல இந்த படத்தின் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை உதவி இயக்குனர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இயக்குனர் வெற்றிமாறன் தற்பொழுது தமிழ் சினிமாவில் அடையாளங்களில் ஒன்றாக உள்ளார். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராகவும் பல தைரியமான கதைகளை தயாரித்து ரிலீஸ் செய்தும் வருகிறார். மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திராவின் பட்டறையில் இருந்து வந்தவர் என்பதை தனது ஒவ்வொரு சினிமாவிலும் நிரூபித்து வருபவராக உள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.